வணக்கம் நண்பர்களே! நீங்க எல்லோரும் நலமா, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோல ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதில வந்து கீன்வா வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியா ஒரு புலாவ் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த ஒன் பாட் ரெசிபி சீரிஸ்ல நெறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். இன்னைக்கு ரெசிபில வந்து நான் இந்த புலாவுக்கு வந்து ரெட் கீன்வா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஒயிட் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க இஷ்டம் தான். இப்போ ஏற்கனவே வந்து ரைஸுக்கு பதிலா கீன்வா சப்ஸ்டியூட் பண்ணி சாப்பிட்றவங்களுக்குலாம் தெரியும். அதோட குக்கிங் டைமும் சரி, தண்ணி அளவும் சரி, நம்ம நார்மல் ரைஸை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலே போதும்ன்ட்டு. அதுவும் ஊற வச்சு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாவே அதுக்கு போதுமானதா இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து ரெசிபியில இப்போ எப்படின்னு பார்த்துரலாம். நான் இன்னைக்கு இந்த புலாவுக்கு வந்து 1 கப் அளவுக்கு ரெட் கீன்வா எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். நல்லா இதை வந்து கழுவிட்டு, அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. நிச்சயம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதை கழுவிட்டு அது தண்ணியில் அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சா கூட போதும். ஜென்ரலாக வந்து அரிசி, பருப்பு, சிறுதானியம் இது எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சுட்டு சமைச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸாவது ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது புலாவ் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சாலும் சரி, இன்ஸ்டன்ட் பாட்டில் செஞ்சாலும் சரி, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்கிறேன். சாட்டே மோடில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம இதில் தாளிச்சிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த இலை, பட்டை, கிராம்பு கூடவே 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. தாளிச்சு விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, இல்லைன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்து அந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி நான் சேர்க்குறேன். பெருசாக இருந்துச்சுன்னா பாதி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப பழுத்த தக்காளியாக சேர்க்காதீங்க. நான் வந்து ரோமோ டொமேட்டோ தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் லேசாக வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஓரளவு சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம புலாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் விருப்பமானது எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் என்ன சேர்க்குறேன்னா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ண பன்னீரும் சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை தேவையான அளவு சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்திங்கன்னா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அடுத்தது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, அதுக்கப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மசாலா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இந்த மசாலா, வெஜிடபிள் எல்லாம் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கீன்வாவை தண்ணியெலாம் நல்லா ஈர்த்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். கீன்வாவை சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலா, வெஜிடபிள்ஸோடு நல்லா ஒரு வாட்டி கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வேக வைக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு 1/2 கப் அளவு தான் நான் சேர்க்குறேன். இன்னுமே கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா 1/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆனால் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக வேணான்ட்டு 1/2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு அளவுலாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லேசாக வந்து ஒரு கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது இன்ஸ்டன்ட் பாட்டை மூடிட்டு ப்ரெஷர் குக் மோடில் 3 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்கன்னா இதே மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது குக்கரை மூடி விசில் போட்டு 10 நிமிஷம் இல்லைன்னா 1 விசில் வரைக்கும் வச்சு நிறுத்திடுங்க. மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ப்ரெஷர் குக் மோடில் 3 நிமிஷம் குக் ஆகி நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துடலாம். நல்லா செம்மையாக கமகமன் வாசனையாக இருக்குங்க. இப்போ இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா அட்டகாசமான நல்ல ஹெல்த்தியான கீன்வா புலாவ் ரெடி. குயிக்காக வந்து 1 பாட்லேயே சூப்பராக ஹெல்த்தியாக வந்து இந்த புலாவை செஞ்சிடலாங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் ஈஸி. டக்குன்னு எதாவது செய்யணுன்னா கூட இது பண்ணிடலாம். இது கூட ஜஸ்ட்டு ரைத்தா வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நீங்களும் நிச்சயம் இந்த கீன்வா புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஒன் பாட் ரெசிபி சீரீஸில் மற்ற வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.